ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வடகறி தாங்க செஞ்சுருக்கேன். 2 கப்பு கடலப்பருப்பு வாஷ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் ஊற வச்ச கடலப்பருப்போட 2 வரமிளகா, 1 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து கொரகொரப்பாக இது போல் அரைச்சிக்கணுங்க. 1 டீஸ்பூன் அளவு சால்ட்டு சேர்த்து நல்லா பிசைஞ்சு வடை மாவு தட்டுற மாதிரி தட்டி ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோங்க. ஒரு பேன் வச்சு அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து 2 லவங்கம், ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு ஆனியனை கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. அது நல்லா வதங்கினதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதுவும் நல்லா வதங்கின பிறகு கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்து கட் பண்ண ஒரு தக்காளியை சேர்க்குறேங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவு சால்ட்டு சேர்த்து நல்லா வதங்கினதும் 1 டம்ளர் தண்ணி சேர்த்து நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற கடலப்பருப்பை சேர்க்குறோங்க. இது கொஞ்சம் தண்ணி இழுக்கும், கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க வேணும்னா.